டுடே நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிவன் லிக்விட் யூஸிங் ஹீலியம் நியான் லேசர் வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்க போகிறோம் ஹீலியம் நியான் லேசர் பீமை வந்து யூஸ் பண்ணி. இதுதான் நம்மளோட டேப்லர் காலம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிரேட்டிங் வந்து 100 லைன்ஸ் பெர் மில்லிமீட்டர். நம்ம வந்து வாட்டரை வந்து இங்கே வந்து மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த டேங்க்கு N2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தென் என்னங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர் N ப்ரைம் வந்து N ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு NT டிவைடட் பை T மைனஸ் DDS இந்த வேல்யூஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணி போட போகிறோம். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செட்டப்போட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து N1 அப்படின்னா வந்து டேங்க் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா லாங்கிடியூடனல் மோடில், இதே N2 அப்படின்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ் மோடில் வச்சுருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட செட்டப்பை பார்க்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹீலியம் நியான் லேசர் சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து நம்ம வந்து கிரேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதே மாதிரி ஒரு டேங்க்கு, அந்த டேங்க்கு ஃபுல்லாக வந்து வாட்டரை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து டேங்க்குக்கும் இது வந்து நம்மளோட ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம். இப்போ லேசர் லைட் சோர்ஸை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம கிரேட்டிங் மேலே நம்மளோட லேசர் பீம் பட்டு அதில் இருந்து நம்மளோட வாட்டர் ரிசோர்ஸ் மேலே படுது. வாட்ரு நம்மளோட டேங்கில் வந்து வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த இருக்குது. இப்போ லேசர் சோர்ஸ் இப்படி தான் வந்து நம்ம வாட்டரில் ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லையா? லைட் சோர்ஸ் ஃபுல்லாக வாட்டர் வழியாக உள்ளே வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். பாஸ் ஆகிடுச்சு. தென் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் பாஸ் ஆன பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து இதை வந்து டிஸ்பிளே பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் வந்து என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் பேராமீட்டர்ஸை மட்டும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். இது வந்து சென்ட்ரு பாயிண்ட், நடுவில் இருக்கிறது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு, இங்கே இருக்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட் சோர்ஸ். லெஃப்ட்டில் ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி ரைட்டில் ஒரு பாயிண்ட், நம்மளுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? இப்போ அப்ராக்சிமேட்டாக இதோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம். லென்த்து வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிடலாம். நம்ம ஸ்கேல் வச்சு லென்த்தை மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? சென்ட்ரு பாயிண்டில் இருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு அரவுண்டு வந்து 37.5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த சைடும் நம்ம பார்த்துக்கிடலாம். அங்கேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 36.5 அல்லது 37 வந்து ரீஜன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லேசர் லைட் சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல லிக்விடாக வந்து நம்ம வாட்டரை மட்டும் பிளேஸ்மெண்ட் பண்ணி அந்த வாட்டர் வழியாக நம்மளுக்கு ஃபுல்லாக லைட் சோர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிரேட்டிங் வழியாக என்ன ஆகணும் அப்படின்னா பாஸ் ஆகும். கிரேட்டிங் வழியாக ஃபுல்லாக வந்து லைட் சோர்ஸ் வந்து நம்மளோட டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகி அதுலேருந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத லாங்கிடியூடனல் மோடில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம். 2 லென்த்தையும் வந்து அரௌண்ட் வந்து 37, 36 அந்த ரேஞ்ச் வந்துருக்கு. அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம்.